Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, வீடியோல இருந்து அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வீடியோ ஆடியோ தெளிவா தெரியும் அப்படி நம்புறோம். இதுதான் நீங்க முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. இந்த வீடியோ ஆஃப்லைனா கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு ஷட் டவுன் அப்படின்னு சொல்லி இப்போதான் தகவல் வந்தது. ஸோ அது சரியா தெரியல, பட் கிளாஸஸ் எப்படியா இருந்தாலும் நம்ம போட்டுருணும், மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஏர்லியா நம்ம ஷூட் பண்றோம். அதனால தான் இன்னைக்கு ஆஃப்லைன்ல வரப்போகுது, அதற்கு மன்னிக்கவும். அண்ட் நேத்தும் பார்த்தீங்கன்னா முழுக்க இன்டர்நெட் டவுனாக இருந்ததுனால தான் 2 ஸ்பெஷல் செஷனும் நம்மளால எடுக்க முடியல. அதற்கும் என்னுடைய சின்சியர் அப்பாலஜைஸ், ப்ளீஸ் அக்செப்ட் தட் அப்பாலஜிஸ். அண்ட் இன்னைக்கு நம்மளுக்கு 3 hours கண்டினியூஸ் மேரத்தான் இருக்கு 7 to 10 PM. அண்ட் அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீசனிங் செக்ஷனில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிடுங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இனிமேல் எவ்ரிடே 11:15க்கு லைவ்லையோ இல்லை ஆஃப்லைன்லையோ வந்துடும். ஓகே, ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் அது கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதனுடைய முயற்சி தான் இன்றைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி for more videos you can follow me on the Unacademy platform by typing my name Naresh Kumar in the search box. You can follow my profile to watch all my previous plus as well as special classes. It will be definitely helpful. And if you are interested in the plus subscription, please go for it my dear friends, and don't forget to use our referral code, that is Talk and Mock, to get 10% discount on your fees. நம்ம ஏன் பொறுமையாக பேசுகிறோம்னா, இப்போ நம்ம கொஞ்சம் ஏர்லியாக ஷூட் பண்ணுறதுனால கௌஷிக்லாம் ஒன்றும் தூங்கிட்டு தான் இருக்காரு பக்கத்து ரூமில். ஸோ சத்தமாக பேசினா அவர் எந்திரிச்சிடுவார். அதனால ஸோ Talk and Mock கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் Unacademy is India's largest online platform for any competitive exams. The top educators உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. அண்ட் டெடிகேட்டிவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் இருக்கும். ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு ட்ரைனர்ஸ் கூட கிடைக்கும். PPT PDF எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு மாக் டெஸ்ட்டும் கூடவே கொடுக்குறாங்க. இத்தனை விஷயங்களும் ஒரு சேர Unacademy ப்ளஸில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ப்ளீஸ் கோ ஃபார் த ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் என்னோட கோடு யூஸ் பண்ணுங்க Talk and Mock to get 10% டிஸ்கவுண்ட். இதெல்லாம் தான் நான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளஸ் கோர்சஸ் ஆன் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் நம்ம SBI கிளரிக்கலுக்காக ஒரு கோர்ஸும் IBPS POக்காக ஒரு கோர்ஸும் பண்ணியிருக்கோம். நான் மட்டும் இல்லை, டாப் ட்ரைனர்ஸ் நிறைய பேர் நிறைய கோர்சஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கு நடுவில் ஸ்பெஷல் செஷன் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 7 PMக்கு ரீசனிங் ப்ராக்டிஸ் மேரத்தான் ஃபார் RBI கிரேட் B கிளர்க் 3 hours நீங்கள் நடக்க போகுது 7 to 10. மறக்காமல் வந்து எல்லாரும் அட்டன் பண்ணுங்கள். அதில் வந்து ஹை லெவல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்க போகுது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அதை வந்து 7 மணிக்குள்ளே கரண்ட் வந்துடும் அப்படின்னு நம்புவோம் இல்லையா. பவர் கட்னா 6 மணிக்கெலாம் வந்துடும் நினைக்கிறேன். நோ இஷ்யூஸ். இதெல்லாம் தான் டாப் எஜுகேட்டர்ஸ் அவங்களுடைய டாப் பேட்சஸ் ஃபார் SBI கிளரிக்கல் அண்ட் CET அண்ட் SBI PO அண்ட் IBPS PO. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டேஷன் பேட்ச் அதெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம கூட நிறைய கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கே நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் ஹியர் கம்ஸ் Unacademy Compact, India's largest scholarship test for bank aspirants. ஸோ ஸ்காலர்ஷிப் பூல் ஆஃப் 1 crore rupees. அண்ட் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் Unacademy ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது நாளைக்கு 10 மணிக்கு இருக்குது. இப்போவே நீங்கள் கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணுங்கள் மக்களே. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கமெண்ட்லையும் பின் பண்ணியிருப்போம். கிளிக் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட் என்னோட கோடை யூஸ் பண்ணி பின் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் ரெகுலராக எடுங்க, அது ஒரு ரொட்டீனாக மாற்றிக்கோங்க. இந்த டெஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நல்ல தரமான ப்ராப்ளம், டாப் எஜுகேட்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண கொஷின்ஸ் எக்ஸாம் தரத்தில் இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஓகே, ஸோ வித் திஸ் நோட் நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்ததுக்கு பிற்பாடு இன்றைக்கான நியூஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பெருசாக இம்பார்ட்டன்ட் டேஸ், ஆடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ ஸ்லோலே. ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே ஸ்போர்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது. இந்தியா வந்து ரிஷப் பண்டோட பர்ஃபார்மன்ஸ்னாலையும் வாஷிங்டன்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ்னாலையும் மிகப்பெரிய ஒரு லாஸ்லேருந்து வந்திருந்தாங்க. எனிவே, ஸோ இன்னைக்கான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைரன் பொலார்ட், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அண்ட் ரெப்ரசென்டிங் மும்பை இந்தியன்ஸ் இன் IPL, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 sixes 6 பாலுக்கு 6 6 அடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட். இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டு வந்து ஹெர்ச்சல் கிப்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய யுவராஜ் சிங் அவர் வந்து பண்ணியிருக்காரு வேர்ல்டு கப்பில். எல்லாரும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டுவர்ட் பிராட் மூஞ்ச பார்க்கவே முடியாது அந்த மேட்ச்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 6 sixes அந்த மேட்ச்ல அடிச்சிருப்பார். அதை தொடர்ந்து கைரன் பொலார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 sixes அடிச்சிருக்காரு. அண்ட் கைரன் பொலார்ட் வந்து ஸ்பின் பவுலர், ஆனால் யுவராஜ் சிங் ஃபாஸ்ட் பவுலர் பால்ல அடிச்சிருப்பாரு. பிகம் 3rd man to hit 6 sixes in an over. ஓகே, இப்போ ஸ்ரீலங்காவுக்கு எதிராக நடந்த ஒரு சீரீஸ்ல அடிச்சிருக்காரு. அண்ட் ஸ்பின்னர் ஒருத்தர், ஒரு பேர் நான் மறந்துட்டேன். Pollard joined former Indian batsman Yuvraj Singh as the only other player to hit 6 sixes in over T20 cricket. ஏன்னா ஹெர்ச்சல் கிப்ஸ் அடிச்சது ஒன் டே இன்டர்நேஷனல்ல, இவங்க அடிச்சிருக்கிறது T20ல. ஓகே, எஸ், ஆனால் அவர் வேர்ல்டு கப்ல அடிச்சிருக்கு. இதை பத்தி நான் பேசணும்னா நிறைய பேசிட்டே இருப்பேன், அதனால நீங்க ரொம்ப இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ கூலிட்ஜ் கிரிக்கெட் கிரவுண்ட் இன் ஆன்டிகுவா, அந்த இடத்துல தான் அந்த மேட்ச் நடந்துச்சு. அகிலா தனஞ்சயா அவர் தான் அந்த விக்டிம். ஓகே, அவர் தான் அந்த பவுலரு. அவர் ஓவரில் தான் 6 பாலுக்கு 6 6 அடிச்சிருக்காங்க. எனிவே, கைரன் பொலார்டுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள்.
அடுத்ததா அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ். என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்ன ரெசிக்னேஷன்ஸ் பார்த்துடலாம். தருண் பஜாஜ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. டு டேக் அடிஷனல் சார்ஜ் ஆஃப் ரெவென்யூ செக்ரட்டரி. இப்போ அவர் என்னவா இருக்காரு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸோட செக்ரட்டரியா இருக்கிற தருண் பஜாஜுக்கு ஒரு அடிஷனல் சார்ஜ் கொடுக்கப்படுது. என்ன அடிஷனல் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ செக்ரட்டரியாவும் அவரை போட்டிருக்காங்க. ஏன் இந்த அடிஷனல் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெவென்யூ செக்ரட்டரியா இருந்த அஜய் பூஷன் பாண்டே ரிட்டையர் ஆகிறாரு February 28. ஸோ அப்போ அதோட பொசிஷனுக்கு இன்னொருத்தர் போடுற வரைக்கும் இவர் அடிஷனல் சார்ஜா போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம் மக்களே. இட்ஸ் வெரி சிம்பிள். தருண் பஜாஜ் ஓல்ட் ஹேண்ட் at the finance ministry assumed charge as economic affairs secretary in last May அப்படின்ற அவருடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்ததா அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ். என்னென்ன அவார்ட்ஸ் என்னென்ன ரெகக்னேஷன்ஸ். பிஹாரி புரஸ்கார் 2020 எவ்ரி இயர் வந்து இந்த பிஹாரி புரஸ்கார் அப்படின்ற ஒரு விருது வந்து வழங்கப்படுது. ஒரு ரெகக்னேஷன் வச்சுக்கோங்களேன். இது வந்து இலக்கியத்துக்காக கொடுக்கப்படுற ஒரு ரெகக்னேஷன். ஸோ லிட்ரேச்சர் புத்தகம் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக கொடுக்கப்படுறது. இந்த தடவை இது யாருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் கிருஷ்ணா பொஹாரா அப்படின்றவருக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணதற்காக இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இஸ் ஹிந்தி புக் ஆஃப் கிரிட்டிசிசம் டைட்டில்டு தஸ்லிமா சங்கர்ஷ் और சாகித்யா அப்படின்ற ஒரு புத்தகத்திற்காக இவருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. இந்த KK பிர்லா ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டிற்கு 3 விருதுகள் கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து நியூ டெல்லியில் இந்த விருது வழங்கும் விழா நடந்திருக்கு. த புக் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 2016. இவர் எழுதின இந்த புத்தகம் 2016 பப்ளிஷ் ஆகி இப்போ அதற்கான விருது பெறுது. ஸோ பிஹாரி புரஸ்கார் கேரிஸ் அன் அவார்ட் மணி 2 லட்சம் ரூபாய் 50,000 2,50,000 rupees citation and a plaque. அடுத்ததா the award is one of the 3 literary awards. 3 லிட்டரரி அவார்ட்ல இதுவும் ஒன்று. ஓகேவா. மொத்தமா 3 லிட்டரரி அவார்டு அவங்க கொடுக்குறாங்க. KK பிர்லா ஃபவுண்டேஷன் 1991. ஓகே. எனிவே ஸோ நம்மளுடைய மோகன் கிருஷ்ணா பொஹராவுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுப்போம். இது வந்து 30th பிஹாரி புரஸ்கார். ஏன்னா அந்த எடிஷன்லாம் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால அதையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்தது அக்விசிஷன் அண்ட் மெர்ஜர்ஸ். என்னென்ன அக்விசிஷன் மெர்ஜர்ஸ்ன்னு பார்த்துடலாம். பாரத் பெட்ரோலியம் Corporation Board approves sales of its 61.65% stake in Numaligarh Refinery. இந்த செய்தி என்னன்றனா நும்லிகார் ரெஃபினரி அப்படின்னு ஒரு ரெஃபினரி இருக்குது. ரெஃபினரினா க்ரூட் ஆயில வந்து பெட்ரோலாவும் டீசலாவும் கெரோசினாவும் என்ன பண்ணுவாங்க ரிஃபைன் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கிறது க்ரூட் ஆயில தான் கிடைக்குது. அதிலிருந்து அது தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். அதான் அந்த ரெஃபினரி ப்ராசஸ் இல்லையா. ஸோ அந்த நும்லிகார் ரெஃபினரி அப்படின்ற அமைப்பு கம்பெனியோட ஸ்டேக் வந்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் வச்சிருக்காங்க. அதுல இருந்து 61.65% ஸ்டேக்கை இப்போ என்ன பண்ண போறாங்க விற்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். இது யார் வாங்க போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் இந்தியா லிமிடெட் இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெடும் அசாம் கவர்மெண்ட் வில் பி பிக்கிங் அப் தி ஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசாம் கவர்மெண்ட்டும் ஆயில் இந்தியா லிமிடெடும் இந்த ஸ்டேக்கை வாங்க போறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா நும்லிகார் ரெஃபினரி ஸ்டாக் வந்து யார்கிட்ட இருக்குது நம்மளுடைய பாரத் பெட்ரோலியம் கிட்ட இருக்குது. அதுலேருந்து 61.65% ஸ்டேக்கை விற்க போறாங்க. அதை வாங்க போறது யாரு ஆயில் இந்தியா லிமிடெடும் அசாம் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அதை வாங்க போறாங்க. இவ்வளவுதான் விஷயம். ஓகேவா. எஸ். ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். என்னென்ன ரேங்க் என்னென்ன ரிப்போர்ட்னு பார்த்துடலாம். 11th QS World University Ranking 2021 released. 11வது QS ranking for the universities. எந்த யூனிவர்சிட்டி சிறந்த யூனிவர்சிட்டி உலகத்திலே அப்படின்ற ஒரு ரேங்கிங் QS அமைப்பு வந்து இது கொடுக்குறாங்க. 11வது எடிஷன் இது அவங்களுக்கு. 2021 சிறந்த யூனிவர்சிட்டி எது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல 9வது முறையா தொடர்ச்சியாக 9 consecutive டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT அப்படின்னு சொல்லுவாங்க. மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி தான் 9 முறையா தொடர்ந்து முதலிடம் வகிக்குது. 2வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அதுவும் US தான். 3வது இடத்துல யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், அவங்க 3வது இடத்துல இருக்காங்க, அவங்க UK. ஓகே. ஸோ இந்த 3 யூனிவர்சிட்டிஸ் தான் முதல் 3 இடங்களை பிடிக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி பாம்பே வந்து பார்த்தீங்கன்னா 172வது இடத்தை பிடித்திருக்கு. அண்ட் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இன்ஸ்டியூட்டுமே 100 இடங்களுக்குள்ளே வரல. முதல் இன்ஸ்டியூட் எங்க இருக்கு 172வது இடத்துல இருக்குது. ஸோ QS அவங்களுடைய லிஸ்ட் படி இதுதான் யூனிவர்சிட்டிஸோட ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. எஸ். 80 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ், 47 நியூ என்ட்ரன்ஸ் ஆஃப் தி லிஸ்ட், 47 பேர் புதுசாக வந்திருக்காங்க, 1000 யூனிவர்சிட்டிஸ்க்கு மேலே வரிசைப்படுத்திருக்கிறாங்க. எனிவே அந்த வரிசை உங்களுக்கு ஓகே. எனிவே ஃபைன். எஸ். அடுத்ததா நேற்று நம்ம ஒரு நியூஸ் படித்தோம். அந்த நியூஸோடைய ஒரு சின்ன கரெக்ஷன் தான் இந்த நியூஸ். நேற்று கூட ஒரு தம்பி கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சார் நான் இது வேற படித்தேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு பாராட்டுக்கள். மன்னிக்கவும், நேற்று வந்து என்ன சொல்லியிருப்போம்னா பெஸ்ட் ஈஸ் ஆஃப் லிவிங் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டா இல்லை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் வந்து நவாடா வந்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், அது இல்லை சூரத். ஓகே. எஸ் ஃபைன்.
சூரத் இங்கே, மேலே ஷிம்லாவும் பெங்களூரும். சரி, லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், மன்னிக்கவும். இப்போது இண்டோர் அண்ட் என்டிஎம்சி டாப்ஸ் முனிசிபல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ முனிசிபல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் வந்து முனிசிபல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி மேலே ஒன்று இருக்குமே, முனிசிபல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் கீழே தானே இருக்கும், மேலே இருக்கிறது என்ன? ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸா? அதுதான் சொல்கிறேன். அப்போ வந்து பெங்களூரும் சிம்லாவும் இல்லையா? ஸோ பெங்களூர் வந்து மோர் தென் 10 lakh பீப்புளில் வந்து பெங்களூரு, அடுத்ததில் வந்து என்ன இருந்தது, ஷிம்லா இருந்தது. சரியா? இது ரெண்டும். அதுக்கு அடுத்தது முனிசிபல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் வந்து 2 இடங்களை வந்து பிரிச்சிருந்தோம், மோர் தென் 10 lakh, லெஸ் தென் 10 lakh அப்படின்னு சொல்லி. அதில் மோர் தென் 10 lakhல சூரத் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். அதேமாரி லெஸ் தென் 10 lakhல வந்து திருப்பதி அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம் நேற்று நியூஸில். ஆனால் விஷயம் என்னன்னா, இண்டோர் அண்ட் என்டிஎம்சி டாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுத்ததுல ஒரு சின்ன கரெக்ஷன் மாற்றிக்கங்க. இப்போ சூரத் கிடையாது, இண்டோர் தான் ஃபர்ஸ்ட், சூரத் செகண்ட். ஓகேவா? அதேமாதிரி திருப்பதி கிடையாது, என்டிஎம்சி தான் ஃபர்ஸ்ட், திருப்பதி செகண்ட். அவ்வளோதான் விஷயம். செகண்டை நம்ம நேற்று ஃபர்ஸ்ட்னு கொடுத்துட்டோம், மன்னிக்கவும். அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க. சின்சியர் அப்பாலஜைஸ். ஓகே, எஸ். ஸோ இண்டோர் தான் வந்து ஃபர்ஸ்ட், என்டிஎம்சி தான். என்டிஎம்சினா என்னது சார் அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். நியூ டெல்லி முனிசிபல் கவுன்சில் எமர்ஜ்ட் as the leader followed by திருப்பதி அண்ட் காந்திநகர். இப்போ இதை படிச்சாதே உங்களுக்கு புரியும் பாருங்க. அடுத்து திருப்பதி, அடுத்து காந்திநகர், அதே மாதிரி சூரத், அடுத்து போபால். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இந்த என்டிஎம்சி அப்படின்னா நம்ம தம்பி டெல்லியில் இருக்கிறாப்புல இல்லையா, அவர்கிட்ட கேட்பேன், என்னடா டெல்லியில் வந்து என்ன இவ்வளோ பாப்புலேஷன் தான் இருக்குதா? ஆனால் டெல்லினா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுண்ணே. டெல்லின்னு ஒன்று இருக்கும், அதை சுற்றி இது வந்து என்சிடிசின்னு சொல்லுவாங்கண்ணே, அதை வந்து வேறன்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி சென்னைன்னு ஒன்று இருக்குது. சரியா? சென்னைன்னு பார்த்தா அங்கேயோட முடிஞ்சிடும். சரியா? குரோம்பேட் அந்த பல்லாவரத்தோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வர அந்த தாம்பரம் சானிட்டோரியம், தாம்பரம், பெருங்குளத்தூர் வரைக்கும் நம்ம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சென்னைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ ஆனால் அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் அது காஞ்சிபுரம்ன்ற டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. பட் என்னன்னா, ஹார்ட் கோர் ஆஃப் டெல்லி கொஞ்சம் சின்னது, அதை சுற்றி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கு வேற பேர், அதுதான் நியூ டெல்லி முனிசிபல் கவுன்சில், அந்த மாதிரியான பேர்கள். ஓகே, அதுதான் வந்து வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் கேட்கலாம், என்ன சார் 10 லட்சத்துக்கு கம்மியாக தான் இருக்காங்களா டெல்லியில் அப்படின்னா? கிடையவே கிடையாது, அங்கேயும் நிறைய பாப்புலேஷன் இருக்கு. பட் எனிவே, திஸ் இஸ் என்டிஎம்சி. ஓகே, அந்த சின்ன சேஞ்ச் கரெக்ட் பண்ணிங்க. பேங்கிங் அண்ட் எக்கானமி. இந்தியா அட்ராக்டட் டோட்டல் FDI இன்ஃப்ளோ, ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $67.54 மில்லியன் ஏப்ரல்லேருந்து டிசம்பர் 2020க்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம என்கரேஜ் பண்ணோம், அவங்க வருவதற்கு நிறைய ஈஸ் ஆஃப் டூயிங் பண்ணியிருந்தோம், அதனால நிறைய இன்ஃப்ளோ வந்திருக்குது அப்படின்றது தான் இந்த நியூஸ் சொல்லுது. ஓகே, $67.54 பில்லியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 22% அதிகம் when compared to first 9 months of 2019 to 2020. ஓகே, அதாவது 2019 ஏப்ரல்ல இருந்து 9 மாசம் வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது இப்போ கம்பேர் பண்ணும்போதும் 22% அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது HDFC Ergo launches business kish சுரக்ஷா கவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இது சுரக்ஷா கவர் அப்படின்னா, ஒரு சேஃப்டி இன்சூரன்ஸ் கவர். என்னன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு, இல்லை ஒரு கம்பெனி இருக்குது, ஏதோ ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுப்போமே, திடீர்னு ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்குது, ஒரு புயல் வருது, இல்லை ஒரு ஃப்ளட்டு வருது, இல்லை ஒரு சுனாமி வருது, இப்போ இந்த கொரோனா வந்தது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பேரிடர் காலத்தில் கம்பெனியை மூடப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ ப்ரொடக்ஷன் ப்ராப்பராக பண்ண முடிய மாட்டேங்குது. ப்ரொடக்ஷன் பண்ணாமல் இருக்கும்போது அவங்க நிறைய லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா, கம்பெனியை தொடர்ந்து நடத்துவதற்கு. அந்த லோன்ஸ்க்கான இஎம்ஐஸ் அவங்களால பே பண்ண முடியாமல் போகுது, ஏன்னா அவங்களால ரெவன்யூவே ஜென்ரேட் பண்ண முடியல. சரியா? அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ண முடியல, அவங்களால பே பண்ண முடியல. இப்போ இந்த HDFC Ergo என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கவர், சுரக்ஷா கவர் ஒன்று லான்ச் பண்றாங்க. அதுக்கு பேர் பிசினஸ் கிஷ்ட் சுரக்ஷா கவர். என்னன்னா, இந்த மாதிரி நீங்க இந்த இன்சூரன்ஸ் கவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி நேஷனல் டிசாஸ்டர், இந்த பேரிடர் காலத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பீடு, அந்த இஎம்ஐ வந்து நாங்க பாத்துக்கிறோம், அந்த இடத்துல நாங்க உங்களுக்கு கவர் கொடுப்போம். சரியா? காசு கொடுப்போம், நீங்க அதை வச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிசாஸ்டர் டைமில். ஆனால் டிசாஸ்டர் எப்போ வரும், எப்படி வரும், இன்சூரன்ஸே அப்படி தான் இல்லையா? நீங்கள் செத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கணும், அதுக்காக நம்ம போய் சாக முடியுமா? இல்லை சாவு எப்போ வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கவர் தான் நேஷனல் டிசாஸ்டர் காலத்தில் அந்த கம்பெனிக்கு, அந்த நிறுவனத்துக்கு உதவுவதற்கான ஒரு இன்சூரன்ஸ் கவரை HDFC Ergo லான்ச் பண்ணியிருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எஸ், ஃபைன். அடுத்தது Axis Securities launches a new platform to make investment in bond and debenture hassle free. ஸோ பாண்ட்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு கடன் பத்திரம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், பாண்டில் நிறைய பாண்ட் இருக்கு, கோல்டு பாண்ட் இருக்கு, சாவரின் பாண்ட்ஸ் இருக்கு, கிரீன் பாண்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி டெபெஞ்சர்ஸ். ஸோ இந்த பாண்டுக்கும் டெபெஞ்சர்ஸ்க்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்ட் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான கொலேட்ரல்னு ஒன்று இருக்கும். இப்போ கோல்டு பாண்ட்னா அதுக்கு பதிலாக கோல்டு, சரி இப்போ நீ காசு கொடுத்துருக்க, அதுக்கு பதிலாக கோல்டு இவ்வளோ இருக்குது அப்படின்ற உனக்கு ஒரு அத்தியாச்சி கொடுக்கப்படும். அதே மாதிரி வேற ஏதாவது ஒன்று வாங்குற அப்படின்னா, இந்த நிலம் இது உனக்கு
அந்த மாதிரி ஏதோ ஒரு கொலாட்ரல் உனக்கு இருக்கும். பட் வேறஸ் இந்த டெபெஞ்சர் கேஸ் என்னன்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் ட்ரஸ்ட் தான். நீ வெறுமன காசு கொடுத்துருப்ப, இதுதானே தவிர உனக்கு எதுவும் கொலாட்ரல்லாம் கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுதான் இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ், டெபெஞ்சர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ், பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். ஓகே, ஸோ இப்போ ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணுறாங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டு பை செல் அண்ட் பாண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த பாண்ட்ஸையோ இந்த டெபெஞ்சர்ஸையோ நீ வாங்கணும்னா ஃபிசிக்கலாக தான் நீங்கள் போய் வாங்க முடியும். ஒரு பேங்க்லையோ இல்லை வேறு இடத்துலையோ போய் தான் ஃபிசிக்கலாக வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இது ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், வித்தவுட் எனி கான்டாக்ட் லெஸ் நீங்கள் பண்ணலாம், அண்ட் ஹேசல் ஃப்ரீ, ரொம்ப எளிமையாக இது உங்களால் பண்ண முடியும். அதற்கான ஒரு விஷயம் தான் ஈல்டு அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. கடன் பத்திரத்தை வாங்குவதற்கு எளிய வகையில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஆக்சிஸ் பேங்க். ஓகே, அதுதான் இந்த நியூஸ் சொல்லுது. அடுத்ததா இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு நியூஸ், அதனுடைய அட்வான்ஸ்மெண்ட் தான். எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கு, ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு, வெளிநாடுகளில் யூஎஸ் ஷேர் மார்க்கெட்டில் வெளிநாடுகள் மார்க்கெட்லலாம் என்ன பண்ணலாம், என்ஆர்ஐஸ் அதாவது இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் அந்த டொமிசில் அந்த குடியுரிமை பெற்றவர்கள் என்ன பண்ணலாம், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த நியூஸ் தான் திருப்பி வந்திருக்கு. அடுத்து எக்ஸிம் பேங்க் இங்ஸ் 10.40 மில்லியன் சாஃப்ட் லோன் பேக் வித் எஸ்வாத்தானி. எஸ்வாத்தானி அப்படின்னு ஒரு நாடு இருக்கு மக்களே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனுடைய வேற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வசிலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாடுக்கு இந்தியா என்ன பண்ண போகுதுன்னா லோன் கொடுக்க போகுது, லைன் ஆஃப் கிரெடிட் லோன் வந்து எவ்வளோ கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $10.40 மில்லியன். அதற்கான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இவ்வளவுதான் விஷயம், சரியா? ஸோ இது சாஃப்ட் லோன். இது இப்போ இந்தியா ஆன் பிஹாஃப் ஆஃப் இந்தியா எக்ஸிம் பேங்க் அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், அவங்க என்ன பண்ண போறாங்க, இந்த லோன் வந்து அவங்களுக்கு கொடுக்க போறாங்க, சரியா? ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி சைட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிசாஸ்டர் ரெக்கவரி சைட், ஏற்பட்ட பேரிடரிலிருந்து மீட்பதற்காக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தணும் இல்லையா, அதற்காக வந்து இது கொடுக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. ஓகே, சிம்பிள். இது ரொம்ப ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2021 இப்போ நம்ம இருக்கிறோம் 6.9% தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே முன்னாடி அதாவது பிப்ரவரி 2020 ஒரு வருடத்துக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.8% இருந்தது. ப்ரீ கோவிட்ல 7.8% இருந்தது, இப்போ 6.9% குறைஞ்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா கொரோனாவில் நிறைய பேர் வேலையை விட்டு போனாங்களே, பட் ஆனால் இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நிறைய வேலைகள், நிறைய நியூ இன்வெஸ்ட்மெண்ட், புது ப்ராஜெக்ட்ஸ், அதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு. அதனால தான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படி சொல்றாங்க. 7.8லேருந்து 6.9 போன பிப்ரவரிக்கும் இந்த பிப்ரவரிக்கும் குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னதான் வந்து நம்மளுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் குறைஞ்சாலும் லேபர் பார்ட்டிசிபேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் லாஸ்ட் மந்த் கண்டினியூ டு பி லோ. இப்போ என்னதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் குறைஞ்சாலுமே அந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம், லேபர் பார்ட்டிசிபேஷன் இந்த ஒர்க் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படி சொல்றாங்க. ஸோ இதுக்கு காரணம் நிறைய சொல்றாங்க, ரெஃப்ளெக்டிங் ஆன் எக்ஸோடஸ் ஆஃப் லேபர் ஃப்ரம் த லேபர் மார்க்கெட்ல நிறைய லேபர் உருவிட்டு திருப்பி வேற இடங்களில் போட்ட காரணமோ அது என்னவோ காரணம், அதனால வந்து குறைஞ்சிருக்கு அப்படி சொல்றாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 7.8லிருந்து 6.9க்கு மாறி இருக்குது. ஓகே, எஸ். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்தியன் ரேட்டிங்ஸ், அவங்க இல்லையா, இந்தியன் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கிரெடிட் growth, இந்தியாவோட இல்லை கிரெடிட் growth அப்படின்னா இப்போ வங்கிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான கிரெடிட் growth வந்து முன்னே விட இப்போ அதிகமாகும் அப்படி சொல்லியிருக்காங்க. கிரெடிட் growth பேங்க்குக்கு எப்படி சார் வருமானம் வரும், லோன் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் வருது, இல்லை அவங்களுக்கு போடுற டெபாசிட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஓகே, ஸோ அந்த கிரெடிட் growth வந்து முன்னாடி 1.8% இருக்கும், போன ஆண்டை காட்டிலும் 1.8% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிவைஸ் பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ ஆகுமா, 6.9% ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இம்ப்ரூவ்ட் எக்கனாமிக் என்வரான்மெண்ட் இன் 2021 அந்த கவர்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹையர் ஸ்பெண்டிங் ஸ்பெஷலி ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்மளுடைய கட்டமைப்புக்கு வந்து நம்ம நிறைய பணங்களை வந்து செலவு பண்ணியிருக்கோம், அதற்காக தான் நிறைய நிதிகள் ஒதுக்கியிருக்கோம். அதனால கண்டிப்பாக அதுலேருந்து வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். 6.9% கிரெடிட் growth கிடைக்கும் அப்படின்றத இந்தியன் ரேட்டிங் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்குது. இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? எஸ். அடுத்து செபி ஈசஸ் லிஸ்டிங் ரூல்ஸ் ஆர் லார்ஜ் ஐபிஓஸ். ஐபிஓஸ்னால் உங்களுக்கு தெரியும், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க்கு விடுறாங்க. பப்ளிக் பீப்புள் என்ன பண்ணலாம்னா அதில் வந்து ஒரு தொகையை கட்டி அதை வாங்கிக்க முடியும், சரியா? ஸோ தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது செபி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வெரி சிம்பிள், செபி தான் வந்து இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கை மேனேஜ் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டை மேனேஜ் பண்ணுறது, ஒரு கம்பெனியை ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறதும் அவங்க தான்,
இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் லிஸ்ட் பண்ணுறதும் அவங்க தான் எல்லாமே. ஓகே, இப்போ நான் ஒரு ஷேர் ஹோல்டர்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு கம்பெனியில் ஷேர் போடுறேன், இல்லை இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அதோட ஸ்டாக்கை வாங்குறேன், இல்லை ஏதோ ஒன்று வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி என்னை ஏமாத்துதுன்னா இவ்வளோ தான் ப்ராஃபிட் வருது, இல்லை இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுறது? சரியா? ஸோ அதனால் வந்து செபி என்ன பண்ணுன்னா அதை கண்காணிக்கிற ஒரு அமைப்பு தான் செபி இல்லையா? ஸோ இப்போ அந்த செபி இப்போ என்ன பண்ணியிருக்குது, இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக ஆக்கணுன்றதுக்காக இதுக்கு முன்னாடி இப்போ இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கு குறைந்தது 10% ஆச்சும் நீங்கள் வாங்கியிருந்திருக்கணும். 10% ஆச்சும். இப்போ ஒரு கம்பெனி 100% வச்சுக்கோங்களேன், அதில் 10% ஷேர் ஆச்சும் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஆனால் இப்போ என்ன சொல்லிச்சு செபி, 10% வாங்கணும் அவசியம் இல்லை, 5%லேருந்தே நீங்கள் வாங்கலாம் அப்படி சொல்லுது. இப்போ முன்னாடி ஒரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 10% அவ்வளோ காசு நம்மள்ட்ட இல்லை, வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக்கோ அல்லது ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு அமைப்போ என்ன பண்ணுவாங்க, கைவிட்டுருவாங்க. ஆனால் இப்போ 5% வாங்கலான்னும் போது நிறைய பேர் முன் வருவாங்க, காசு கம்மியாக தான் இருக்குது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. இதன் மூலிமா எல்ஐசி மட்டும் இல்லாமல் நிறைய நிறுவனங்கள் அவங்கள வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்க நிறுவனங்கள் என்ன பண்ணலாம்னா, லாஸ்ட்லன்னு இல்லை ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்க நிறுவனங்கள் கூட இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்றதுக்காக கூட எது வேணா பண்ணலாம், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் குள்ள வருவாங்க. நிறைய பேர் அவங்கள லிஸ்ட் பண்ணிப்பாங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் கூட. Can you understand what I am saying? Okay, so இப்போ இந்த நியூஸ் Security of Exchange Board of India eased the listing norms for large companies, பெரிய companies, apparently paving the way for the much awaited mega float of life insurance corporations, LIC. The regulator said large companies can now divest minimum 5% in the IPO, 5% instead of 10%. Further, they will get 5 years instead of 3 to raise the public float to 25%. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா they will get 5 வருஷம், முன்னாடி 3 வருஷம் தான் இருந்துச்சு அவங்களுடைய என்ன சொல்றது பப்ளிக் ஃப்ளோட்டிங் வந்து ரைஸ் பண்றதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கால அளவீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ சிம்பிள், ஒரு கம்பெனி இருக்குது, அது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ல வருதுன்னா அதை 10% தான் மினிமமாக கொடுத்து வாங்கணும், ஆனால் இப்போ 5%ஆவே கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் இந்த நியூஸ் சொல்லுது. இதன் மூலியமா பப்ளிக் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கை நிறைய வாங்குவாங்க, அதே நேரங்களில் நிறைய நிறுவனங்களும் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ல அவங்கள உட்படுத்திப்பாங்க அப்படின்றதான் இதனுடைய விஷயம். ஓகே, கேவிஜிபி கர்நாடகா விகாஸ் கிராமினி பேங்க் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எம்ஓயு கையெழுத்திட்டு இருக்காங்க. யாரு கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் அவங்க கூட. அது விசாகப்பட்டினத்தில் இருக்குது. எதுக்காகனா அரேஞ்சிங் காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராசஸிங் யூனிட் டு த ஃபார்மர்ஸ். அவங்க விளைவிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து பதப்படுத்தும் இடம்னு வச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு பொருளை தயாரிக்கிற அப்படின்னா அது சில பொருட்கள் வந்து சீக்கிரமா வீணா போயிடும் இல்லையா, அதை வந்து பதப்படுத்தி வைக்கணும். இல்லை சில பொருளை பதப்படுத்தினாதான் அதனுடைய அந்த நிலைக்கு வரும். அந்த மாதிரியான பதப்படுத்தும் இடம், அந்த இதுக்காக என்ன பண்றாங்க, ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க. சரி, அதற்கான ஒரு ஒப்பந்தம் தான் கையெழுத்தாயிருக்குது. தே மஸ்ட் இன்ஸ்டெட் ப்ராசஸ் தேர் ப்ரொடியூஸ் அண்ட் செல் இட் ஃபெச் பெட்டர் பிரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேவிஜிபி கையெழுத்து போட்டிருக்காங்க அவர் ஃபுட் அவங்க லிமிடெட் கூட. எதற்காக, இந்த மாதிரி பதப்படுத்தும் ஃபார்மர்ஸ்க்காக அதற்காக ஒரு லோன் ப்ரொவைட் பண்றாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். டிஃபென்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா. இந்தியா இங்க் பேக்ஸ் வித் பிலிப்பைன்ஸ் ஃபார் சேல் ஆஃப் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட். டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை பிலிப்பைன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சேல் பண்ண போகிறோம். நம்ம வாங்கின காலம் போய் இப்போ நம்ம விற்கிற காலம் வந்துருச்சு. இந்த பிரம்மோஸ் அப்படின்ற ஒரு மிசைலை பற்றி நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்தியா ரஷ்யா நாடுகளுக்கு இடையே ஒன்று சேர்ந்து கிரியேட் பண்ண ஒரு விஷயம். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல் இந்த வேர்ல்டு. உலகத்திலேயே மிக ஃபாஸ்டஸ்டான சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல் அது. ஓகே, அது இந்தியா மற்றும் ரஷ்யா கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அது இப்போ இந்தியா கிட்ட இருக்கு இல்லையா, அது என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ பிலிப்பைன்ஸுக்கு விற்க போகிறோம். சரியா, இதன் மூலியமாக நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். ஓகே, இந்தியா signed a key pact with the Philippines called implementing arrangements for procurement of defense material and equipment, as per which country will buy the BrahMos cruise material from India. Ready? So Kaushik ஏஞ்சிட்டாரு. இந்தியா இங்ஸ் பேக்ஸ் வித் யார் கூட, பிலிப்பைன்ஸ் கூட. ஓகேவா. எஸ், இந்த பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் ரஷ்யன் ஜாயிண்ட், இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஜாயின் பண்ண இந்த பிரம்மோஸ் வந்து என்ன பண்ண போறாங்க, சேல் பண்ண போறாங்க டிச்செல்லாம். ஓகேவா, பிலிப்பைன்ஸ்க்கு விற்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் வியட்நாம், சவுத் ஆப்பிரிக்கா, எஜிப்து அவங்களுக்குலாம் கூட. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ் என்னன்னு பார்த்துடலாமா. இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்பேஸ் எக்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஸ்டார்ஷிப் SN10. இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு ராக்கெட் வந்து என்ன பண்ணும், சேட்டலைட்டை விண்ணுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோதான், அந்த ராக்கெட் அவ்வளோதான், வேஸ்ட், ஒன் டைம் யூஸ் தான். பட் அமெரிக்கா வந்து முன்னாடி என்ன, அதான் ஸ்பேஸ் எக்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ராக்கெட் வந்து சேட்டலைட் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அந்த ராக்கெட்டு தரைக்கு இறங்கிடணும். இப்போ எத்தனை தடவை வேணால் அந்த ராக்கெட் யூஸ் பண்ணலாம் பாருங்க, ஒன் டைம் யூஸ் கிடையாது. அதுக்காக ஏற்படுற செலவு வந்து ரொம்ப அதிகம். ஆனால் இதை வந்து
போயிட்டு வந்துருச்சுன்னா அதை வச்சு நம்ம நிறைய சேட்டலைட்ஸ் அனுப்பலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல ஸ்பேஸ் எக்ஸ் குதிச்சுது. ஏற்கனவே 2 தடவை டெஸ்ட் பண்ணாங்க, 2 தடவைமே என்ன ஆயிடுச்சு, வெடிச்சு போச்சு. இப்போ 3வது தடவை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஆயிருக்குன்னா, போயிட்டு சேட்டலைட்டை விண்ணில் விட்டுட்டு திருப்பி தர இறங்கிருச்சு. ஸோ பிளான் சக்ஸஸ். ஆனால் 6 நிமிஷம் கழிச்சு வெடிச்சு போச்சு. 6 நிமிஷம் கழிச்சு திருப்பி என்ன ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஏரோஸ்பேஸில். ஏன்னா இப்போ நம்ம படத்துலலாம் காட்டுறாங்கல்ல, மார்வல்ஸ் அவெஞ்சர்ஸ்லாம் காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பேஸ் வார்ஷிப்ன்றாங்க பாருங்க, அந்த மாதிரி ராக்கெட் மேலே போயிட்டு அங்கே சேட்டலைட்டை கொடுத்துட்டு திருப்பி வந்துடும். அதன் மூலயமா நம்மளுக்கு நிறைய செலவுகள் வந்து மிச்சமாகும். ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் டூயிங் திஸ். ஓகே, எஸ். அடுத்து போயிடலாம் இன்டர்நேஷனல். ஸோ நெக்ஸ்ட் ட்ரைனர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஓகே, UNGA adopts India's led resolution declaring 2023 as International Year of Millets. திணைகளுக்கான வருடங்களா அதை அறிவிச்சிருக்காங்க. திணை உங்களுக்கு தெரியும், இப்போ எப்படி கம்பு, கேழ்வரகு அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி திணைன்றதும் ஒரு வகையான ஒரு உணவு தானியம். ஓகே, ஸோ அந்த மில்லட்ஸ்க்கான ஒரு இயர் அப்படின்னு சொல்லி UNGA வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெசல்யூஷன் டிக்ளரிங் 2023 வந்து இயர் ஃபார் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எஸ். நாக் ரிவர் பொல்யூஷன் அபட்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்ரூவ்ட் அட் காஸ்ட் ஆஃப் ஓவர் 2000. இப்போ நம்ம சென்னையில் வந்து இந்த என்ன ஏரி, கூவம் ஏரி இருக்கு இல்லையா, கூவம் ஏரி எவ்வளோ நல்ல ஒரு தண்ணியில் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடை ஆயிடுச்சு இல்லையா. அது வந்து சுத்திகரிப்பு பண்ணவே முடியாதுன்றாங்க, அதுக்கு காசு அதிகமாக செலவாகுன்றாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாக்பூர்லேயும் இந்த மாதிரி ஒரு ஏரி இருக்குதான்ப்பா, அந்த ஏரியும் வந்து என்ன ஆயிடுச்சான், இந்த மாதிரி சாக்கடை ஆயிடுச்சான். ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக 2117 கோடி என்ன பண்ண போகிறாங்களாம், செலவு பண்ணி அதை சரி பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ பொல்யூஷன் வந்து கட்டுப்படுத்தணும். நாக் ரிவரை வந்து 2117 கோடி போட்டு சுத்தம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கூவ நதியும் கொஞ்சம் சரி பண்ணீங்கன்னா சென்னை பக்கம் போகிறப்ப வரப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் அது நல்லது இல்லையா. எஸ், சரி போலாம் முடிய போகுது. கடைசி நியூஸ் கர்நாடகா சிஎம் அட்மையர்ஸ் பெங்களூரு ஃபார் இட்ஸ் மாடல் ஆஃப் சிட்டிசன் சென்ட்ரிக் இனிஷியேட்டிவ் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் லிவிங்ல வந்து பெஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் அது சிட்டிசன் சென்ட்ரிக்காக மாற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய டெவலப்மெண்ட் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சர்வே கனெக்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகேவா, ஸோ இன்னைக்கான 20 நியூஸை கௌஷிக்கும் நானும் முடிச்சிட்டோம். ஓகே, எஸ். ஓகே, கோட் ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிரேட்டஸ்ட் வீக்னஸ் லைஸ் இன் கிவிங் அப். த மோஸ்ட் செர்டன் வே டு சக்சீட் இஸ் ஆல்வேஸ் டு ட்ரை ஜஸ்ட் ஒன் மோர் டைம். ஓகே, கிவ் அப் பண்ணாமல் இன்னொரு முறை ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இன்னைக்கு 2 ஸ்பெஷல் செஷன் இருக்குது. ஒரே ஸ்பெஷல் இருக்குது. 3 hours கண்டினியூஸ் மேரத்தான் 7 o'clock. அதை மறந்துடாம வந்து எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு வந்து அன்அகாடமி காம்பாக்ட் இருக்கு, அதையும் நீங்க மறக்காம அட்டன் பண்ணுங்க. இப்போ கௌஷிக் உங்களுக்காக சில டிராயிங் வரைஞ்சி காட்டுவார். ஓகே, வெயிட் பண்ணுங்க எல்லாரும். ஓகே கௌஷிக், நம்ம டிராயிங் பண்ணலாம் மாடி. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். இந்தாங்க உங்களோட டிராயிங். ட்ராயிங் பண்ணுங்கள். ட்ராயிங் பண்ணுங்கள். ட்ராயிங். எழுது. ஓகே, ஸோ வீடியோவில் இந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ் மற்றும் உங்கள் கௌஷிக். தேங்க்யூ, பாய்.